மாதம் ஒன்று தன்னிலே வருங்கோடி பொன்னதிகம் போத வருங்கான் கொன்றவடி ஆபரணம் வருஷம் ஒன்று ஆனதிலே மாலை வடம் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. கருவலங்கள் இன்னதென்று கணக்கிட முடியாது. காவடி கோடி, காணிக்கை கோடி, பார்கோடி மக்கள், பலஜாதி மக்கள் கூடி குவிந்து என்னை வந்து வணங்குகிற காட்சிகளை எல்லாம் தாங்கள் இங்கே எத்தனை காலமானாலும் இருந்து பார்க்கலாம். ஆமா தேவர்களே, வாருங்கள் வாருங்கள் என்றார். என்னுடையது நான் என்றிருக்கிற இடத்திலே இறைவன் தங்குவது கிடையாது, அந்த இடத்திலே பிரவேசிப்பதும் கிடையாது. அவர் நன்றாக மருமகனை வாழ்த்தினார். மருமகனே, நீ நல்லா இருப்பது எங்களுக்கெல்லாம் நல்லதுதான். உனக்கு இருக்கு என்று சொல்லுகிறாயே, அதெல்லாம் உனக்குத்தான், எங்களுக்கு தேவையில்லை. எங்களது என்று ஏதாவது இருக்குமானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். இதெல்லாம் உன்னுடையது, நீயே வைத்தாள். ஆனால் மருமகனே, இவ்வளவெல்லாம் இருக்கிறதே என்று மட்டும் பொல்லாங்கு செய்து விடாதே. பொல்லாங்கு செய்யாமல் புரிந்தாழ்வதே போதும். எங்களுக்கு காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது என்று அவன் அழைத்த இடத்துக்கு செல்லவில்லை, கடலை நோக்கி சென்றார்கள். கடற்கரையிலே போய் பார்த்திருக்கின்றார்கள். அங்கும் ஒரு அற்புதம் நடக்கின்றது. அப்பொழுது சிவபெருமானிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். ஈஸ்வரரே, கண்டுவிட்ட வாசகச்சொல் பச்சிச்சோ பூமியிலே வல்லாமை காரனுக்கு மதம் இப்படி இருக்கும். அந்த திருவாசகத்திலே முதல் வாசகம் என்ன தெரியுமா? ஆசாரமாய் இருக்கிறவர்களும் அழுக்கான புத்தியாய் இருக்கிறவர்களும் அவரவர்கள் ஆங்காரமாகியே அழிந்து போவார்கள். இந்த கந்தனிடத்திலே ஆசாரம் இருக்கிறது. நண்பர்களை, குடும்பத்தவர்களை வரவேற்க வேண்டும் என்று ஆசாரம் இருக்கிறது. ஆனால் அதிலே அகங்காரம் இருக்கிறது. அந்த அகங்காரம் இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அழிந்து போவார்கள். இந்த வாசகத்தையே கந்தன் அறியவில்லை. கந்தன் அறியவில்லை என்றால் உலகம் எப்படி அறியும்? முக்கந்தனுக்கு தெரியாத ஒன்று சித்தாளுக்கு தெரிய தேவையில்லை. ஆசிரியருக்கு தெரியாத ஒரு உண்மை மாணவன் அறிந்திருக்க எப்படி முடியும்? அதுபோல இந்த உலகம் அறியவில்லை. காரணம் நம்ம மருமகனே அறியவில்லை. அவ்வளவு அகங்காரம் இருக்கிறது. வல்லாமை காரனுக்கு மதம் இப்படி இருக்கும். ஈஸ்வரரே, இல்லாத எளியவர்களுக்குத்தான், அதாவது வல்லாமை இல்லாதவன் மனதாம் ஏழை, அவனுக்குத்தான் நம்பேரிலே அன்பிருக்கும் என்று சொல்லி கடற்கரையை போய் பார்த்து நிற்கின்றார்கள். திருச்செந்தூர் கடற்கரையிலே சிவபெருமான், அன்னை பார்வதி, நாராயணமூர்த்தி, பிரம்மதேவர் மற்றும் முனிவர்கள், ரிஷிமார்கள், தவத்தோர்கள், தேவ அரம்பயர்கள் இப்படி எல்லோருமாக கூடி நின்று கடலை பார்த்துக் கொண்டே நிற்கின்றார்கள். வந்தவரெல்லாவேரும் வட்டமீட்டதிலே நிற்க சந்தனவாதி ஓரம் தன்னிலே நின்றிரண்டு சுந்தர முனிவர் வந்து சுவாமிதன் பதமே பூண்டு எந்த நின்றானே என்று இருவரும் வணங்கி சொல்வார். அப்போது இரண்டு முனிவர்கள் மிக மிக குள்ளமானவர்கள், மிக 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 அழகானவர்கள் கடற்கரையிலிருந்து ஓடி வந்து எம்பெருமான் பதத்தை தொட்டு வணங்கி நின்றார்கள். அவர்களை பற்றி சபைக்கு அறிவிப்பதற்காக வேண்டி, முனிவர்களே நீங்கள் யார் என்று தெரியாததை போல எம்பெருமான் கேட்கின்றார். அதற்கு நாராயணமூர்த்தியினுடைய திருவடியை மீண்டும் வணங்கிக் கொண்டு சொல்லுவார்கள். ஐயாவே, கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் கலியன் பிறந்து பூலோகத்திலே வந்த போது சிவபெருமான் எங்களை அழைத்து ஒரு கட்டளையிட்டார். முனிவர்களே, கலியன் பல வரங்களை பெற்று பூலோகம் செல்லுகின்றார். அங்கே இதற்கு முன்னால் மாயன் ஆண்டிருந்த துவாரகாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பட்டணம் இருக்கிறது. அதனுடைய மதிப்பு, அழகு யாராலும் சொல்லி விளக்கக்கூடியது அல்ல, அற்புதமானது. அதை இவன் கண்டுகொண்டால் ஆண்டு கொள்வான். எனவே அவன் கண்ணிலே படாதவாறு அதை கடலுக்குள்ளாக மறைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி எங்களை அனுப்பினார். நாங்களும் ஓடோடி வந்து கடலுக்குள்ளாக அந்த பதியை மறைத்துவிட்டு, வைகுண்டர் வந்தால் இதை காட்ட வேண்டும், இல்லாவிட்டால் அக்கினியால் அழித்து போடுவார் என்று சட்டமிட்டு விட்டு மீண்டும் கைலைக்கு புறப்பட்டோம். அதற்குள்ளாக கலியின் கலிக்கு பூலோகம் வந்துவிட்டார்கள். எனவே எங்களுக்கு மேலோக வழி தெரியாது. தயங்கி முகமாடி சோர்ந்து நின்ற வேளையிலே தாங்கள் தான் சுவாமி எங்களை
வந்து யார் என்று விசாரித்து, நீங்கள் 2 பேரும் திருச்செந்தூர் கடற்கரையிலே இந்த கடலிலே சுத்த சூரிய பிரகாச வைகுண்டராஜர் பிறந்து வந்து எங்களை பக்கமதிலே வைத்து ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தவத்துக்கு இருக்க சொன்னீர்கள். அந்த கலைமுனியும் ஞானமுனியும் நாங்கள் தான் என்றவுடனே அவர்களையும் அந்த தேவசங்கத்திலே அமர்த்திக் கொண்டு எம்பெருமான் சுமார் 24 வருடங்களுக்கு முன்னால் பரலோகத்து வாசியாகிய சம்பூர்ணன் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஆன்மாவை கழிந்த 6 யுகங்களாக தூக்கி சுமந்த வாயமாய கூட்டையும் ஒரு குழந்தையாக பூலகத்திலே பிறவி செய்தார். கர்ம கடன்களிக்க கலியுகத்திலே பிறக்க தர்ம சம்பூரணனை தரணி பிறவி செய்தார் என்ற வாசகத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த பிள்ளை எங்கே பிறந்தது, அந்த இடம் எப்படிப்பட்டது, அது எப்படி பிறந்தது, எப்படி வாழ்ந்து வளர்ந்தது என்ற வரலாற்றினை நமக்கு ஐயா தொகுத்து சொல்லுகின்றார். சங்கி வண்ண நியமித்த ஜடலத்தின் பெருமை உரைகிற நண்பரே உள்ளம் மகிழ்வதற்கு தரையிரளும் வளர்ந்த சுவாமி உரைகளுற்றான நல்ல செச்சன பூமியிலே பாரான நல்ல பதிதாமரை ஊரில் கவசு குகந்த தாமரை ஊர் நல்பதியில் சிவசிவா வளரும் தட்சணபுரி நாடு பாண்டவரில் விஜயன் பாசுபதம் வென்றுதற்கு ஆண்டவரம் சூரரை அகம் வைத்து போர் விஜயன் நன்று தவ முடித்து நடியோனும் மதுமையும் கண்டு பதம் வாங்கி கை கண்டதின் போரே அதியரதன் முன்னால் அதிய தவம் இருந்து பதியரசியான பார்வதி என்றதுதான் எவ்வொரு ரஞ்சனந்தான் ஏதமரை ஊரேன் செவ்வொரு நல்ல சிறந்த மனவை பதிதான் வாழும் வாய்த்ததை வெந்திரனும் தானவரை காண தவதிருந்ததி ஊரு பஞ்சவர்க்கு முன்னமும் பகவான் உதவி செய்ய அஞ்சல் செய்து நாதம் அமர்ந்திருந்ததும் ஊரே சாம்பு சிவசாந்தோர் தழைத்திருந்ததி ஊரு சாம்பிரவர்ணியாவி தழைத்திருந்ததி ஊரு பரராசமுனிவன் பாரதவது பண்ணீன் பிரமாண வியாகரரை மிக ஏந்ததும் ஊரே தவம் புரியவென்று தான் நினைத்த பேர்களெல்லாம் பாவம் மற்று தாமரையூர் பதியாகும் என்றுரைப்பான் தவது குகந்த சந்தம் உள்ள பெரூரேன் பவுசு குகந்த பாரதிய மாமரையூர் தன்னி ஆதி அருளாலே செவ்வும் மகாவிட்டு நீ செய்த தடமே பிறந்து வளர்ந்தேன் பெருமை புகழ் காண்டேன் மறந்திடாமல் அமைந்த மாதை உறவாடி உலோக மனுக்கள் பிள்ளை போல வளர்ந்து மாலேர்த்த பூஜை மனையை மறவாமை வெற்றவை போற்றேன் விளங்க ஓர் பீடம் விட்டேன் கட்டு தேர்காக கண் வளர்ந்தார்கள் யோகத்தில் ஒருவருக்கோர் கொல்லாங்கு உலகில் மிக செய்யாமல் குருவை குரு கண்டு கொக்கரித்த வளர்ந்தான் எதிர்த்தோரை அடங்கேன் எல்லோர்க்கும் நல்லவராய் ஒருத்து கடியவராய் உலகில் மிக வளர்ந்தார்
அச்சாதியார்க்கும் நல்லவர் எனவே அச்சாதி எல்லாம் அகம் மகிழ்ந்துதான் வாழ்ந்தார். முன்னோரித்துடன் பிறந்தோர் ஒருவர் முப்பாடாமல் பின்னோரித்து பெரியோராய் பெருமையுடன் வளர்ந்தார். தாய் தகப்பன் மாமன் சந்தம் இந்த தம்பி என்றும் நியாயவான் என்றும் நாடி மிக வளர்த்தார். ஊருக்கும் தலைவன் உடையவனுக்கும் தலைவன் ஆருக்கும் தலைவன் என்று அன்னை சீதா வளர்த்தார். நியாயம் இருப்பதினால் நாடாழ்வான் என்று சொல்லி தாய்தமர்கள் எல்லாம் தாங்கி மிக வளர்த்தார். சொல்லுக்கும் வல்லவனாய் சூராதி சூரனிவன் மல்லுக்கும் வல்லவனாய் மூவாயத்திலும் பெரியோன் மங்கையற்றவனாய் மாமோக கமீகன் எங்கும் பேர் கட்ட வைப்பான் இவன் கீழ்ச்சினல் வளமை. பல்லாகுயரிடுவான் பார்மொழுதும் ஆண்டிடுவான் எல்லார்க்கும் நல்லவனாய் இவன் தமைவான் என்று சொல்லி எல்லாரும் கொண்டாட இன்பமுடனே வளர்ந்தார். அல்லோரும் கொண்டாடி அவர் வளரும் நாளையிலே 10 வயது பண்போடிருபதிலே மற்ற நிகரும் வா மன்னவர் போதான் வளர்ந்தார். சீரான நல்ல தெச்சனத்திலே பாரான நல்ல தாமரையூர் என்று சொல்லக்கூடிய தாமரகுளம் பகுதியிலே சிவசிவா வளரும் தெச்சனாபுரி நாட்டிலே வந்து பிறந்து அந்த மண்ணினுடைய மகத்துவம் என்ன? பாசுபதாசிரம் வருவதற்காக அர்ஜுனன் தவமிருந்து சிவபெருமானையும் பார்வதி அன்னையையும் கண்டு பாசுபதாசிரம் பெற்ற இடம் இந்த சீரான தெச்சனம். அன்று கடற்கரை ஓரத்தை ஆண்டிருந்த அதியரசனுக்கு அவனுடைய தவத்தால் பார்வதி அன்னையே ஒரு குழந்தையாக வந்து பிறந்து வளர்ந்தாள். அந்த அன்னையை பருவ காலத்திலே திருமணம் செய்வதற்கு சிவபெருமான் ஒரு மீனவன் வேடத்திலே வந்து திருவிளையாடல் புரிந்த இடம் இந்த சீரான தெச்சனம். வானலோகத்திலே வாழ்ந்திருக்கின்ற தெய்வேந்திரன் முதலான தேவர்களும் கூட சிவதரிசனம் எளிதிலே பெற வேண்டும் என்றால் இந்த இடத்தில் வந்திருந்து தவமிருந்து ஈசனை கண்டு மகிழ்ந்தார்களாம். எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொன்னார்கள். இது ஒரு சிவத்தலம் என்பதை ஐயா உறுதியாக நமக்கு சொல்லி வருகின்றார். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் அனுபவித்த காலத்திலே தீயவன் துரியோதனனால் அவனுக்கு பொறாமையின் காரணமாக பஞ்சபாண்டவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று தீது புரிந்தான், சுற்றிகளை செய்தான். அதிலிருந்து பாண்டவர்களை காப்பதற்காக கண்ணன் வந்து வாழ்ந்திருந்த இடம் இந்த சீரான தட்சணம். சாம்பு சிவ சான்றோர் தலைத்திருக்கின்ற பூமி, சாம்பிரவரணி ஆவி தலைத்திருக்கின்ற பூமி. உலகத்தின் மொத்த ஜாதகத்தை எழுதிய வியாசர் பிறந்தது இந்த மண்ணிலே. தவம் புரியவென்று நினைத்த பேர்கள் எல்லாம் வந்திருந்து தவம் புரிந்து தவத்தால் பலனை அடைந்திருக்கின்றார்கள். பாவமற்ற தாமரையூர் பதி என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய பூமியாம் தெச்சனத்திலே சுவாமிதோப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணிலே வெயிலாள் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு 2வது பிள்ளையாக வந்து பிறந்து வளர்கின்றார். இந்த புண்ணிய பூமியின் மகத்துவம் அவரால் வெளிப்படுகின்றது. அந்த அளவுக்கு இளமையிலேயே சிறந்த பக்தராக இருந்தார். விஷ்ணுவை போற்றி விளங்கவோ தீடமிட்டு சற்று தீர்க்காக கண் வளர்ந்தார். யாருக்கும் சொல்லாங்கு நினைக்க மாட்டார், செய்ய மாட்டார். குருவை குரு கண்டு கொக்கரித்தே வளர்ந்தார். பூலோக மனுக்கள் எல்லாம் அவரை கண்டு அவரிடத்திலே மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். சாதி துவேஷம் இருந்த காலத்திலும் எச்சாதியாரும் அவரை கண்டு மகிழ்ந்தார்கள், அவரிடத்திலே மரியாதை வைத்திருந்தார்கள். அது அல்லாமலும்
எதிர்த்தோர் பலமடைச்சு எல்லோருக்கும் நல்லவராய் உருத்துக்கு அதிகவராய் உலகத்திலே வளர்ந்திருந்தார். தாய் தகப்பன் மாமன் இவர்களெல்லாம் அவரை பார்த்து நம்ம குடும்பத்திலே இது ஒரு சொந்தமான பிள்ளை என்று தாங்கி வளர்த்தார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பிள்ளை ஊருக்கும் தலைவனாக வருவான், உடைய இந்த வழிக்கும் தலைவனாக வருவான், ஏன் ஆருக்குமே தலைவனாக சமைவான் என்று சொல்லி அன்னைக்குதா பேணி வளர்த்தார்கள். மல்லுக்கும் வல்லவன், உபாயத்திலும் பெரியவன், மங்கையருக்கு ஏற்றவன், எங்கும் பேர் சேர்க்க வைப்பான், இவன் கீர்த்தி நல்வளமை உலகம் உள்ளளவும் நிலைக்கும் என்று சொல்லி வளர்த்தார்கள். நியாயம் இருப்பதினால் நாடாளுவான் என்றும் பார் முழுதும் ஆளுவான், கல்லாக்கி ஏறிடுவான் என்றும் எல்லோரும் சொன்னார்கள். இப்படியாக அவர் ஆய்ந்தறிந்து சொல்வதிலே தர்மனைப் போல, ஈந்து இறங்கி இருப்பதிலே கர்ணனைப் போல வாழ்ந்திருந்தார். எல்லா தொழிலும் விதம் விதமாய் கற்றும் மிக கொல்லாதாரோடு பெரும்பகை போல சீறி எல்லாரை உள்ளி நாளும் மறவாமல் கல்லாரை எல்லாம் கண்டு கணித்திருந்தார். இவதற்கும் தர்மன் என எளியோரை கண் பார்த்து ஆய்வதற்கும் நல்லான் என்றே மிக வளர்த்தார். 17 வயதில் பண்டமைத்த பெண்ணோடு விதியானபடியால் மெல்லியர் மனிச்சை கொண்டு கூடி குணமாய் கொண்டவனையும் அகற்றி கேடி இவரோடு செய்யரசமாயிருந்தார். வானுபரமேசுரனார் மாயவனாரானையிட்டு நானும் நீயுமாக நலமாக வாழ்வோம் என்று ஆணையிட்டு வேறும் மகம் மகிழ்ந்து அன்று முதல் நாணம் அது இல்லாமல் நாயகம் போலே வளர்ந்தார். மங்கை காணாமல் மறு ஊரு தங்கறியா அங்கவனை காணாமல் அயலூரு தங்கறியார். படியாய் இவர் வளரும் நலையிலே எந்த நருள் கண்டு இவர்க்கு இவளை அமைத்ததென்பார். அமைத்த ஊழி விதியனவே சொன்னாரவரும் சுவாமி அருளானே. அன்றைக்கு அமைத்தது போய் அவளை அவர் கல்லாது அன்னத்த தோஷம் அகல மற்றொன் பெறதுதான். அருள் எல்லாம் இயம்பி மிக உரைத்தான். மந்திரேளும் அறிய மங்கையோடு வாழ்கையிலே வயது ஓரிருபத்திரண்டதிலே சத்ராதி ஒரு தானே ஏற்கவே நீதன் கிடறு செய்தயதுவினார் ஆர்க்கம் மடங்கி அமர்ந்து திணியனவே எல்லாரும் அறிய இவர் இருந்தாரம் மானை எல்லாரும் வெல்லாவிதை அடங்கிதான் இருந்தார். பலங்களன்று நொந்து மிக உழந்து கம்பீலங்கள் அடங்கி தருணம் புலம்பலுற்றார். உற்ற தோஷம் கழிந்து சிவஞான திருவுளமாகி சிவமயமாய் பெறவே மனதே மிக உற்று மாயவரை நெஞ்சில் வைத்து தினமும் வருந்தி தினம் எனவே இருந்தார். அப்படியே ஒரு வருஷம் அங்கம் அதே ஊரலெல்லாம் முப்படிய நியாயம் மதால் உலகில் கழியம் விட்டு அவராதஞ்சம் என்று இருக்கும் அந்த நாளையிலே மகாபரனார் செயலால் மாதாவின் கண்ணதிலே தனம் போல் சுவாமி வந்து சொன்னாரே உத்தரவு ஒப்பனம் போல் கண்டு உற்ற அவர் மாதாவும்
ஆழம் வைத்த எண்ணமும் அறிந்து சிவனாரணரும் வந்து சொன்ன உத்தரவை மகனே நீ கழுவன வென்று வழி கிளையார் மிகுவாக கண்டிருக்க அந்த சொப்பனத்தை அன்போரே நல்லுறவைகளும் என்று நவிலு வரன் போரே 1008 ஆண்டிதிவம் வருஷம் மாசி என்ற மாதம் மீது வாய்த்ததை 19 மாதம் இசைதி ஏற்ற திருச்செந்தூரில் நம்மானை கொடியேற்றி நல்ல திருநாள் நடக்கு அங்கு உன் மகனை அழைத்து வருவாயானா எங்குள்ளோரும் அறிய இப்பிணியும் தந்தீர்த்து நல்ல பேரும் கொடுப்போம் நம்மானை தப்பாதன சொல்லவே கண்டேன் சுவாமி கருமணி நிறம் நான் கண்ட சொற்பனந்தான் அழிவு மிக போகாது தேன் கண்டா போனே சிரித்து மனம் மகிழ்ந்து இந்த கனவதற்கு எங்கிருந்து அங்கே போ வந்தல்லாத பிணியும் மரவகை இல்லை எல்லோ உரைக்க எல்லோரும் இன்பமுடனே மகிழ்ந்து நன்று நன்று போவதற்கு நடை கோப்பு கூட்டும் என்றார். முன்னமையே பரலோக வாழ்விலேயே அவர் ஆசைப்பட்ட வாழ்வு இந்த பூலோகத்திலே தொடர்கிறது. கருவால் உருவை கைக்குள் வசமாக்கி இருவர் ஒருவர் என வாழுகிறார்கள். செய்யரசமான வாழ்வு என்றும் நாணமது இல்லாமல் நாயகம் போல் வாழ்ந்தார் என்றும் அழ்வார் தெளிவாக சொல்லுகின்றார். அப்படி 17 வயதிலே ஆரம்பமான வாழ்வு 22 வயது வரையிலும் உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அப்படி வாழ்ந்திருக்கின்ற போது சத்ராதிகள், எதிரிகள், பொறாமல் குணம் கொண்டவர்கள் இந்த குலத்தில் இந்த இனத்தில் இப்படி ஒருவனா என்ற பொறாமையிலேயே அவரை கொல்லுவதற்கு திட்டமிட்டார்கள். செய்வினைகளை பழிவினைகளை செய்தார்கள். அந்த வினையானது 1 வருடம் இவரை பற்றுகிறது. அவர் சீனத்திலே இருக்கின்றார். கருவுற்ற தோஷம் கழிந்து சிவஞான திருவுள வாசம் சிவமயமாய் பெறுகின்ற அந்த நல்ல நேரத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு வயது 24. பெற்ற தாய் வெயிலாள் ஒரு நாள் தூக்கம் வைத்திருக்கின்ற போது அவருடைய கனவிலே நாராயணமூர்த்தி மகாவிஷ்ணுவின் வடிவத்திலே வந்து சொல்லுகின்றார், அம்மா, உன்னுடைய மகன் நோய்பட்டிருக்கிறான் என்று நீ கவலையோடு இருக்கின்றாய். உன்னுடைய கவலையை நான் தீர்த்து தருகிறேன். 1008 ஆண்டிது நாள் இவ்வருடம் மாசி என்ற மாதம் இது வாய்த்ததை 19 இம்மாதம் இசைதி ஏற்ற திருச்செந்தூரில் நம்மானை கொடியேற்றி நல்ல திருநாள் நடக்கு அங்கு உன் மகனை அழைத்து வருவாயானால் எங்குள்ளோரும் அறிய இப்பேனியும் தீர்த்து நல்ல பேரும் கொடுப்போம் நம்மானை தப்பாதென்றா வேண்டும் பலகாரம் விதம் விதமாய் ஜெகரித்து ஆண்ட கருப்பு கட்டி ஆனதெல்லாம் ஜெகரித்து காண தர்மம் செய்ய கணங்கள் மிகையெடுத்து சீனமானவரை சிரமாக கூட்டி வந்து ஆளை ஜெகரித்து அகல நல்ல தொட்டி வைத்து நாளை கடக்காமல் நடக்க வழி கொண்டனராம். மாதாவும் மகனும்
வாய்ந்த நருளுடனே நீதாமின் பாதாரம் நெஞ்சில் மிக நேருத்தி இருந்த பதியும் விட்டு ஏற்ற ஒரு காதம் விட்டு வருந்த நருளோடே வழி கொண்டாரன் போடே கூடங்குளமும் விட்டு குழந்ததுக்கு பாடும் விட்டு காட்டவை ஆறு கண்டு சூறமணி காடும் விட்டு நடந்தொரு வனத்தில் நல்ல தண்ணீராவி கண்டு கொடந்த பலகாரம் கொண்டு தண்ணீர் தான் கூடிது அகையாறி கொண்டு தானிருக்கும் வேளையிலே வகையான நல்ல வாய்ந்த மகாவிட்டேவும் பிறவிக்கு ஏற்ற பிள்ளை வருகுதன்று பிறவி முதலோர் தெளிந்து மிக கொண்டாடி எதிராள் விட்டு எங்களைக்க வேணுமென்று அருகேதான் இந்த ஆதிமுனியான நல்ல முனிவரையும் நாராயணர் அழைத்து வாருங்கோ பிள்ளாய் வாய்த்த முனிமாரே நேருங்களோடு நிகழ்த்துகிறேன் ஓர் வசனம் நானே மிக்க நல்ல உயிரிங்கேதான் தானே வருகுதுதான் எந்தவத்தாலே எதிரே போய் நீங்கள் இங்கழைத்து மாறும் என்றாரு படியேறும் பெருமாள் பகர்ந்து முனியார் அயற்ற முனிமார் அவ்வாயு போல் விரைவாய் பயவற்ற முடனே பகர்ந்த இரு மாமுனியும் எந்த வழியாயும் இவர்கள் வருவார் எனவே அந்தந்த வழிக்கும் ஆலோட்டம் பார்த்து வந்தார் வந்து ஒரு வழியில் வரவே கண்டு மாமுனிவர் தந்துமுட்டியாகி தாழ்ந்து நமஸ்காரம் மீட்டு கண்டு குமித்து கனகமுனிமார்கள் வண்டு சுத்தும் மார்வனுடன் வாய்த்தகரம் ரெண்டதையும் நீருவே தொழவிலே உயர்த்தி மிக வேந்தி துணிவுடனே மாமுனிவர் தோளின் மேலே இருத்தி பதியில் இருந்த போல் பார்மன்னனை இருத்தி குதிரை நடை கொண்ட போல் கொண்டாடி மாமுனிவரே கூட நடப்போர் குதித்தோடி தான் வரவே வாடி இடைந்து மனுநருள்கள் தமோட நல்ல பிறவியை தான் நல்முனிவர் கொண்டாடி வல்லதந்தோர் பதியில் வந்தார் காணன் போரே வந்த முனிமார்கள் வாழ்த்தி அந்த நல்லுயிரை சந்தன விதியிலே சடலம் தனை நீருத்தி
மாமுனிவரிதானும் மாயோனை வந்து கண்டு சுவாமி நீர் கொண்டு வர தானுரை ஜனர்ஜடலம் அடியார் எதிரே போய் அழைத்து வந்தோம் ஐயாவே திடீரெனவே